இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க மதுரை வந்த பிரதமர் மோடி ஏர்போர்ட்டில் இருந்து நேரடியாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்றார். அவருக்கு கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாமி சன்னதிகளில் மனம் உருகி வழிபட்டார். சாஷ்டாங்கமாக விழுந்து முருகனை கும்பிட்டார். சமீபத்தில் நாட்டையே உலுக்கிய விவகாரங்களில் திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரம் முக்கியமானது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது குறித்த பிரச்சினை தமிழகத்தையும் தாண்டி தேசிய அளவில் பேசுபொருளானது. பார்லிமென்றிலும் இப்பிரச்சினை எழுந்தது. தீபம் ஏற்றச் சொல்லி கோர்ட் 3 முறை உத்தரவிட்டும் அதை திமுக அரசு செயல்படுத்தவில்லை. மாறாக தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி GR சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்யும் தீர்மானம் கொண்டுவர கோரி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகள் லோக்சபா சபாநாயகரிடம் நோட்டீஸ் அளித்தன. இது மொத்த இந்துக்களையும் கொதிக்க வைத்தது. ஆனால் ஹைகோர்ட் வழங்கிய தீர்ப்பு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரை அதிர வைத்தது. மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் தான். கண்டிப்பாக ஆண்டுதோறும் அதில் தீபம் ஏற்ற வேண்டும். இதை ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அதிரடி காட்டியது. தனி நீதிபதி உத்தரவை மதிக்காத மதுரை கலெக்டர், போலீஸ் கமிஷனர் ஐகோர்ட்டில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினர். இந்த விவகாரம் திமுக அரசுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் திருப்பரங்குன்றம் கோயில் மற்றும் தீபம் விவகாரத்தை முக்கிய துருப்புச்சீட்டாக பாரதிய ஜனதா பார்க்கிறது. இந்த பரபரப்புக்கு மத்தியில்தான் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு இருக்கிறார்.